இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119 சங்கீதம் 165 வசனம். தென்கொரியாவில் பால் யாங்கி சோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத தன்னுடைய 17வது வயதில் காச நோய் என்ற கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டார். அந்த நோய் முற்றி சில சமயம் இரத்த வாந்தி எடுக்கும் அளவிற்கு பாதிக்கப்பட்டார். அவர் மிகவும் சோர்ந்து போனார். பல மருத்துவர்களை பார்த்தார். உன்னை குணப்படுத்த முடியாது, நீ மரித்து விடுவாய் என்று தெரிவித்து விட்டனர். ஒவ்வொரு நாளும் மரண பயம் அவரை ஆட்கொண்டது. இளம் வயதான வாலிபன் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரிக்கப் போகிறான் என்ற செய்தி சுற்றியுள்ள எல்லா இடங்களுக்கும் பரவியது. பலர் அவனுடைய நிலைமையை கண்டு பரிதாபப்பட்டனர். இவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று புலம்பினர். இந்த செய்தியை கேள்விப்பட்ட இயேசுவை விசுவாசித்த ஒரு சிறு பெண், எப்படியாவது இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும், இயேசு அவரை சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு பால் யாங்கி சோவிடம் சென்றார். அவருக்கு ஒரு புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுக்க முயன்றாள். புத்த மத பின்னணியில் வளர்க்கப்பட்டிருந்த பால் யாங்கி சோ அவள் இயேசுவை பற்றி அறிவிப்பதை கண்டு வெறுப்படைந்தார். அவளை திட்டி அனுப்பிவிட்டார். அந்த சிறு பெண்ணோ விடாப்பிடியாக ஒவ்வொரு நாளும் பால் யாங்கி சோவை சந்தித்து புதிய ஏற்பாட்டை கொடுக்க முயன்றாள். இவ்வாறு 5 முறை அவள் பால் யாங்கி சோவை சந்தித்தாள். கடைசியாக அவளை சந்தித்த பால் யாங்கி சோ மிகவும் கோபத்துடன் அவள் கையில் இருந்த புதிய ஏற்பாட்டை பிடுங்கி தூக்கி வீசினார். அந்த புதிய ஏற்பாடு வீட்டின் மூலையில் போய் விழுந்தது. அவளை பார்த்து, இன்னொரு முறை என்னை சந்திக்க வராதே என்று எச்சரித்து அனுப்பினார். நாட்கள் கடந்தன. வியாதியினால் அவர் மிகவும் மோசமான நிலைமையை அடைந்தார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய கண்களில் வீட்டின் மூலையில் இருந்த அவர் தூக்கி வீசிய அந்த புதிய ஏற்பாடு புத்தகம் தென்பட்டது. இது கிறிஸ்தவ கொள்கை புத்தகம் என்று நினைத்திருந்த அவருக்கு அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. புதிய ஏற்பாட்டை எடுத்தார், வாசிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மாபெரும் அன்பும் அவர் அருளிய போதனைகளும் அவருடைய உள்ளத்தை தொட்டன. அவருடைய இருதயத்திற்குள் இயேசுவை பற்றிய ஒரு சிறிய விசுவாசம் வந்தது. ஜெபிக்க தெரியாத அவர் இயேசுவை நோக்கி தன்னை சுகமாக்கும்படி ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். அந்த நாளிலே காச நோயிலிருந்து சுகப்படுத்தின இயேசுவிற்கு முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சுகப்படுத்திய இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள அநேக ஊழியர்களிடம் கலந்து பேசினார். அவருக்குள் ஊழிய வாஞ்சை ஏற்பட ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒரு முறை பால் யாங்கி சோ அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய தனியாத தாகத்துடன் 6 பேருடன் துவங்கிய திருச்சபைதான் இன்று உலகின் மிகப்பெரிய திருச்சபையாக தென்கொரியாவில் யோய்டோ என்ற பெயரில் உள்ளது. ஆம், என கருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமம் விடுதலை தரும் புத்தகமாகும். மனித வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை தரக்கூடிய புத்தகம் ஒன்று இருக்குமானால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குமானால் அது வேத வசனம் மாத்திரமே. நான் வேத புத்தகத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் பிரச்சனையில் இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்வீர்களானால் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் வேத வார்த்தைகளை எங்கு வைக்கிறீர்கள்? வேத வசனங்கள் விதைக்கு ஒப்பிடப்படுகின்றன. விதைகள் மிகவும் நல்ல விதைகளாக இருந்தாலும் விதைகளை விதைக்காமல் பத்திரப்படுத்தி சாக்கு பைகளில் எத்தனை காலம் வைத்திருந்தாலும் அது ஒரு பயனும் தராது, பலனும் தராது. மாறாக அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது மட்டுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். எனவே வேத வசனங்களை நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு மிகுந்த பலன் தருகிறதாக இருக்கிறது. சிலர் வேத புத்தகத்தை அலமாரியில் அழகிற்காக வைக்கின்றனர், மேஜைகளில் வைக்கின்றனர். சிலர் எப்பொழுதும் தங்களுடைய பைகளில் வைத்திருக்கின்றனர். சிலர் தங்களின் தலையணை அருகில் வைத்திருக்கின்றனர். இவைகளினால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. மாறாக வேதாகமத்தை ஒழுங்கும் கிரமமுமாக வாசிக்க வேண்டும். வேத
வசனங்களை நம்முடைய இருதயமாக்கிய நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். அப்பொழுது அது 30, 60, 100 என்று பலனை நமக்கு தரும். வேத வார்த்தைகள் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு நிச்சயம் விடுதலை கொடுக்கும். எனவே வேத வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். வேத வசனம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கடுமையான வியாதியிலிருந்து தாலியாங்கிச்சு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக மாற்றியதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த நாட்களிலே ஜனங்கள் வேதத்தை வாசிக்க தியானிக்க நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை அறிந்து கர்த்தாவே அப்பா, நல்ல நிலமாகிய இருதயத்தில் அதை விதைக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.